ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. ஐயா இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆசை என்னன்னா ஒரு சொந்த வீடு கட்டணும். எலிவலையாக இருந்தாலும் தனி வலை வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா அப்பதான் ஒரு மன நிறைவோட ஒரு குடும்பத்தை நிவர்த்தி பண்ண முடியும். இது ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஆசை. ஏன்னா சொந்த வீடு இல்லாம நிறைய மக்கள் இருக்காங்க. சொந்த வீடு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயமாக முடியும், ஒரு மன திருப்தியோட வாழ முடியும். கண்டிப்பா அந்த பாக்கியத்தை அவங்க ஜாதகத்துல அவங்க அருளால் இறைவன் அருளால் படைக்கப்பட்டது ஜாதகம். அப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் இருக்கா அப்படின்னு அவங்களே பார்த்துக்கலாம். கண்டிப்பா அப்ப பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல கருத்துக்கள் அவங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. அப்ப 12 லக்னத்துக்கும் பார்த்துருவோம். 12 லக்கணம் தான் கணக்கு. சிறப்பு. 12 லக்கணம் தான். மனிதர் எப்ப பிறக்கிறாரோ தாய் விதத்துல இருந்து குழந்தை வெளியில வருதோ அதான் லக்கணம். அதை வைத்து அதுதான் முதல். அந்த லக்னத்தை வைத்து சொல்லுவதுதான் ஜாதக கணக்கு. ராசி என்பது லக்னத்துக்கு அடுத்ததுதான் ராசி. அப்ப நம்ம நேயர்கள் அவங்க ஜாதகத்தை வச்சு ஒப்பிட்டு பார்த்தாலே தெரிஞ்சு. ஆமா, இப்ப நான் சொல்ற கருத்துக்களையும் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா அது முழுமையான பலன் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சிறப்பு. நமக்கு அப்படி இருக்கு, நமக்கு இருக்கனாலதான் நம்ம வாழ்க்கையில மேன்மைக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு இல்லாதனாலதான் நம்ம சமமா இருக்கிறோம். இதுல பாவகரகம் கூடியிருக்கனாலதான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத இருக்கிறோம். அப்படிங்கிறது 3 வகை கணக்குல இந்த கணக்கை மனப்பூர்வமா அவங்க கணக்கை தெரிஞ்சுக்கலாம். அந்த கணக்குல தெளிவான கணக்கு. சிறப்பா பார்ப்போங்களா? கண்டிப்பாங்க. இப்ப மேச லக்னம், மேச லக்ன நேயர்களுக்கு மேச லக்கணத்துல இருந்து மீன லக்கணத்து வரைக்கும் உண்டான கணக்கு பார்ப்போம். இப்ப மேச லக்கணம் அப்படிங்கிறது தலைமையான லக்கணம். அந்த தலைமையான லக்கணத்துக்கு லா என்பது மேசத்துல போட்டிருப்பாங்க. லா என்பது மேசத்துல போட்டிருப்பாங்க. அந்த மேசத்துல இருந்து 4ஆம் வீடு கடகம். கடகத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கணும். அந்த மேச லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி தனுர் ராசி. தனுர் ராசியில குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கணும். இந்த 2 கிரகமும் ஆட்சி பெற்றிருக்கணும், அல்லது 2ல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கணும். அப்படி ஆட்சி பெற்றிருந்து அதனுடைய திசை காலம் நடக்கும் கால இல்ல புத்திகள் நடக்கும் காலத்தில் அவங்க சொந்தமா மண்மனை வாங்கி வீடு கட்டுவாங்க. அழகா அது பரம்பரையா அவங்க கையில நிற்கும். அந்த அளவுக்கு சுபிச்சமா இருக்கும். பாவக்கோள்கள் கூடக்கூடாது. குரு சுபக்கோள்களுடைய பார்வை பெற்றிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சிறப்பு. அடுத்ததாக ரிஷப ராசி, ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி சிம்மம். சிம்மத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கணும். சிம்மத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கணும். மகரத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கணும். 9ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கணும். அப்ப சிம்மத்துல சூரியன் ஆட்சி பெற்று மகரத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கணும். இல்ல யாராவது உருத்துராட்சி ஆட்சி பெற்றிருக்கணும். இவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டும் ரொம்ப உழைப்பு வளர்ச்சி மேன்மைக்கு வருவாங்க. ஏன்னா 2 கிரகமே பாவகிரகம். 4ஆம் அதிபதி சூரியனும் பாவகிரகம், 9ஆம் அதிபதி சூரியனும் பாவகிரகம் சனி. அப்படிங்குள்ள வாழ்க்கையில நியாயமான முறையில சம்பாரிச்சு மக்களை மேன்மை கொண்டாட வச்சு அதன் மூலியமா சேர்க்கிற பணத்தை வச்சு உங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. பாக்கியாதிபதி சனி அப்படிங்கக்குள்ள சனி பாக்கியத்தில் இருக்குள்ள 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றுக்குள்ள நல்ல முறையில சம்பாதிச்சிருப்பாங்க. சனி கொடுத்தால் யாரும் தவிர்ப்பாரு. அப்படிங்குள்ள பரம்பரையா சொத்து வச்சிருக்கோம் உங்களால முடியும். அந்த அளவுக்கு அந்த தசாபுத்தி சூரிய தசையோ சனி தசையோ உங்க வாழ்க்கையில வருங்காலத்தில் அமோகமா இடம் பலம் எல்லாம் வாங்கி வாழ்க்கையில மேன்மைக்கு வருவாங்க. அடுத்ததாக மிதுன லக்கணம். மிதுன லா என்றது மிதுனத்துல லா மட்டுமே போட்டிருந்து மிதுனத்துக்கு 4ஆம் அதிபதி கன்னி. கன்னியில புதன் ஆட்சி பெற்றிருக்க வேணும். 9ஆம் அதிபதி கும்பம். 9ஆம் அதிபதி கும்பத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கணும். 2 பேரும் ஆட்சி பெற்றிருந்து குருவால் பார்க்கப்பட்டிருந்தால் கோடீஸ்வர யோகம், அல்லது இருவரில் ஒருவர் ஆட்சி பெற்றிருந்து அந்த திசை நடத்தும் காலத்தில் அவங்க வாழ்க்கையில புதன் பகவான் சொந்த வீட்டுல 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் பிறக்கக்கூடிய சொந்த வீட்டுல பிறப்பாங்க. சனி கும்பத்துல ஆட்சி பெற்றிருந்தது வாழ்க்கையில இவங்க வளரக்குள்ள இவங்க அப்பா மூலியமா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பாக்கியத்துல அப்பா ஆட்சி, அப்பா பிறந்த வாட்டி அவங்க அப்பா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும்னு வந்துருவாரு. பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலே அப்பா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராருன்னு அர்த்தம். இந்த குழந்தை பிறந்த வாட்டி பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றுக்கூட அப்பா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவாரு. அவரும் சொத்து சேர்ப்பாரு, இந்த குழந்தையும் சொத்து சேர்த்துரும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கடைசி காலம் வரைக்கும் அவங்க பேர்ல சொத்து இருக்கும். அந்த திசை நடக்கங்கால இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமா அவங்களுக்கு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஆகும். அடுத்ததாக கடகராசி. ரொம்ப இந்த 12 ராசியும் ரொம்ப விசேஷமான ராசி எதுன்னு கடகராசி தான். அந்த கடகராசிக்கு ஒரு 12 ராசி இல்லாத ஒரு சிறப்பு உண்டு. காலபுருஷனுக்கு 4ஆவது ராசி.
சுகஸ்தானம் என்பது 12 ராசிகளையும் கடகராசிக்கு மட்டும்தான் சுகஸ்தானம். ரொம்ப சுகமா இருக்கும். நம்ம சுகமா இருக்கு. அடிக்கடி மாறிடும், ம், மனசை மாத்திக்கிட்டே போயிடும், சுகமாவும் இருக்கும். டக்கு 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 டக்கு. அப்ப அந்த கடகராசி 4 ஆட்சி பெற்றிருக்குது. கடக கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 4ஆம் நாலுல வந்து துலாம். ம். கடக லக்னத்துக்கு நாலாம் 4ல துலாம் ம். சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்க வேணும். ம், கடக லக்னமாக இருந்து 4ல சுக்கிரன் துலாம் ராசியில ஆட்சி பெற்றிருந்து, மீனத்துல குரு ஆட்சி பெற்றிருந்து, மீன ராசியில குரு ஆட்சி பெற்றிருக்கணும். அப்ப இந்த 2 ஆட்சி பெற்று 2 கிரகமும் ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்லது, 2ல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்லது. அல்லது இவர்களை குரு பார்த்தாலும், எங்க இருந்து குரு பார்த்து சுக்கரனை குரு பார்த்தாலும், இல்ல குரு சுக்கரனை குரு சுக்கர பகவான் பார்த்திருந்தாலும், ஆட்சி பெற்றிருக்க குரு சுக்கர பகவான் பார்த்திருந்தாலும் கூடி இருந்தாலும் யோகம். ம். அடுத்து அப்ப அந்த திசைகள் நடக்கக்குள்ள அது ராஜயோகத்தை கொண்டாந்து அவங்க மண்மனை வாங்கி வீடு கட்டி ராஜயோகமா மேன்மைக்கு வருவாங்க. அடுத்து அடுத்ததாக சிம்ம லக்கணம். ஒரு வைப்ரேஷனமான லக்கணம், வாழ்க்கையில வெற்றிகரமான லக்கணம் சிம்ம லக்கணம். ம், யாருக்கும் எங்கேயும் அஞ்சாது இந்த லக்னம். லக்னாதிபதி சிம்ம லக்னாதிபதி அப்படின்ட்டாவே யாருக்கும் எங்கேயும் அஞ்ச மாட்டாங்க. அந்த ஒரு சிறப்பா தெளிவா அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வாங்க, கெடுக்கல் மாட்ட மாட்டாங்க. லக்னம் சுபிஷமா லா மட்டுமே இருக்கணும், வேற கிரகம் அதுல இல்லாத இருந்து லா மட்டுமே இருந்தது அப்படின்னா, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி விருச்சிக வீடு, விருச்சிகத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும். லக்னத்துக்கு 9வது வீடு மேஷ வீடு, அதுல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கணும். 2 கிரகமும் செவ்வாயா வந்துருது. ம், அப்ப நான் சிம்ம லக்னத்துக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவரும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 2 பேருமே செவ்வாய் வந்ததுனால 4லயோ இல்ல 9லயோ ஆட்சி பெற்றிருந்தால் சிறப்பு. 4ல ஆட்சி பெற்றிருந்தா இவர் சொந்த மண்மனையில பிறந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாரு. பாக்கியத்துல ஆட்சி பெற்றிருந்தா அப்பா இவர் பிறந்த வாட்டி அப்பா சொத்து பத்து வாங்கி அப்பா முன்னுக்கு வருவாரு. இவரு 25-30 வயசுக்கு மேல ஒரு மண்மனை வாங்கி மேன்மைக்கு வருவாரு. முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் இறுதி வரை இன்புற்று இருப்பார். ம். முருகனை வழிபட்டால். ஏன்னா எந்த லக்கணத்துக்கும் கிடைக்காத சிம்ம லக்கணத்துக்கு மட்டும்தான் முருகன் வராரு, ம், செவ்வாய் ஆட்சி. அப்ப முருகனை பிறந்ததுல இருந்து இறுதி வரைக்கும் வழிபட்டாங்கன்னா ஒரு இந்த ஆட்சிக்கு கிரகமா விருச்சிகத்திலேயோ இல்ல செவ்வாய் மேசத்திலேயோ செவ்வாய் ஆட்சியா இருந்து முருகனை வழிபட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கை இறுதி வரைக்கும் அவங்க மேன்மைக்கு வந்துருவாங்க. செவ்வாய் தசை வரக்கூட ஏகப்பட்ட சொத்து பத்துகள் வாங்கிடுவாங்க. அவரை குரு பார்க்கறது மேன்மை. குரு பார்க்கறது சுபகிரகங்கள் பார்க்கறது சுபத்துவம் தரும், பாவகிரகங்கள் பார்த்தால் சர்வை ஏற்படுத்தும். இந்த விஷயமெல்லாம் இருக்குங்க. கன்னி லக்கணம். கன்னி லக்னம். லக்கணம் வாழ்க்கையில் அறிவுக்கு அதிபதி கன்னி புதன் பகவான். தன்னுடைய சுய அறிவால முன்னுக்கு வரவங்க யாரு பாருன்னா புதன் ஆட்சி பெற்றிருக்கவங்க தான். ம். அப்ப லக்கணத்துல லக்னம் அப்படிங்கிறது புதன் பகவான் கன்னியில இருக்கணும். கன்னிக்கு 4ஆம் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு, அதுல குரு ஆட்சி பெற்றிருக்கணும். 4ல குரு ஆட்சி பெற்றிருக்கணும். கன்னிக்கு வந்து 9ஆம் ரிஷப வீடு, ரிஷப வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கணும். ம். அப்ப இந்த பக்கம் குரு ஆட்சி, அந்த பக்கம் சுக்கிரன் ஆட்சி, இருவரும் ஆட்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னா, அல்லது இருவரில் ஒருவராஜ் ஆட்சி பெற்றிருக்கணும். அப்படி பெற்றிருந்து அவங்க காலகட்டம் நடக்குது அப்படின்னா, அந்த தசாபதி குரு தசை 16 வருஷமோ சுக்கர தசை 20 வருஷமோ அந்த லக்னக்காருக்கு நடக்கக்குள்ள, எந்த ராசியாவனா இருக்கலாம், லக்னக்காருக்கு நடக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடு மண்மனம் கட்டுறது, வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வர்றது, தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வர்றது, அரசாங்க உத்தியோகம் வர்றது, அதுக்கு நிகரான உத்தியோகத்தை பெற்று செய்யறதெல்லாம் சிறப்பாக செய்வாங்க. பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரைக்கும் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான லக்கணம் கன்னி லக்கணம். அடுத்தது துலா லக்கணம். துலா லக்கணம், துலா லக்னத்தில் லா என்ற குறி இருந்து லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி மகரத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கணும். சொந்த வீட்டில் சனி ஆட்சி பெற்று 9ஆம் இடமான மீனத்தில் புதன் ஆட்சி பெற்றிருந்தா, 4ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருந்தா அவர் வீடு கட்டுற இடத்துல ஒரு ஏதாச்சும் இடிஞ்ச செவுரு இல்லை கட்டி பூசாத ஒரு குறைபட்ட இடம் அல்லது ஒரு கூரை போட்டிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு ஆட்டுக்கொட்டாயோ ஒரு மாட்டுக்கொட்டாயோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு கூரை போட்டு அதில் ஒரு செட்டோ ஒன்று போட்டு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி சனி என்பது நீச்சத்துக்கு அதிபதி, அந்த முடவனுக்கு அதிபதி. அப்போ அந்த 4ஆம் இடத்தான் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. அந்த அவங்க குடியிருக்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். இருந்துச்சுன்னா அவங்க வீடு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரும். பெரிய மாட மாளிகை கூட இருக்கலாம், மாட்டுக்கொட்டாய் போட்டிருப்பாங்க, அது கீத்து கொட்டாயை போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கீத்து கொட்டாயை போட்டிருக்க இடம் இருந்தால் தான் அவங்களுக்கு அது யோகத்தை தரும். சனி பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாங்க. இது ஒரு சுட்சம பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த துலா லக்னத்துக்கு 9ல வந்து புதன் பகவான் மிதுனத்துல வந்து புதன் பகவான் உட்கார்றாரு. அவர் அறிவுக்காதிபதி. இவங்களோட சுய அறிவால உங்க வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க. இவங்க அப்பா நல்லா இருப்பாரு, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவார்.
பாக்கியாதிபதிங்கிறது அப்பாஸ்தானம், 9ஆம் அதிபதி. எங்க போனாலும் பேரு புகழ், தன்னுடைய சுய முன்னேற்றத்தை மூலம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவாங்க. புதன் திசை 17 வருஷம் நடக்குள்ளே அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வருவாங்க. அந்த குரு பார்த்திருந்தாலோ கூடியிருந்தாலோ கோடீஸ்வர யோகம். லக்னம் விருட்சக லக்னம். காலபுருஷனுக்கு 8வது லக்னம் விருட்சக லக்னம். விருட்சகத்துல லா என்ற குறி மட்டும் தனித்திருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி கும்பத்துல சனி இருக்கணும், ஆட்சி பெற்றுவாங்க. கும்பத்துல சனி ஆட்சி பெற்றிருந்து கடகத்துல 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்றிருந்தால் அமோகமான யோகம். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாலும் கூட 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்து பாக்கியாதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் இவங்களுக்கு மகாலட்சுமி யோகம் கை கொடுக்கும். என்ன காரணம்? காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதி கடகராசியில சந்திர பகவான் ஆட்சி பெறாரு. அந்த கடகராசியில சந்திர பகவான் ஆட்சி பெற்றுட்டா இவங்க அம்மானால யோகம், பெண்களால் யோகம், பெண் இறைவன் வழிபாட்டால் யோகம். அப்ப சந்திரதசை உங்களுக்கு ஒரு 25 வயசுக்கு மேல நடந்தது. ஒரு சாமி போய் மதுரை மீனாட்சி அம்மன் கும்பிடுறாங்க, காஞ்சிபுரத்துல போய் காமாட்சி அம்மனை கும்பிடுறாங்க, காசி விசாலாட்சியை கும்பிடுறாங்க, கன்னியாகுமரியில போய் அம்மனை கும்பிடுறாங்க. அந்த பெண் தெய்வ வழிபட்டு வந்தா உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு சிறப்பு வரும். அப்படி ஒரு சிறப்பு. இப்ப ஐயப்பன் சாமி கும்பிடுறாங்க, ஒரு ஐயனாரை கும்பிடுறாங்க, அப்படிங்குள்ள ஒரு சிறப்பு வரும். இவங்க குடியிருக்கிற வீடு சனி 4 ஆட்சி பெற்றிருக்கனால ஒரு குறை இருக்கணும். சவுத்துல ஒரு வெடிப்போடு இருக்கணும், ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ ஒரு குடிசை போட்டிருக்கணும், இல்லை கட்டி பூசாத ஒரு இடம் இருக்கணும். அப்படி இருக்கிற இடத்துல இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. இந்த சனி தசை 19 வருஷமும் சந்திர தசை 10 வருஷமும் நடக்கிற காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வந்துடுவாங்க. இதை குரு பார்த்தாலோ அல்லது கூடியிருந்தாலோ ராஜயோகம் ஏற்படும். பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் மேன்மையில் இருப்பாங்க. தனுசு லக்னம் காலபுருஷனுக்கு 9வது லக்னம். வாழ்க்கையில ரொம்ப கொடுத்து வச்சிருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தனுசு லக்னக்காரங்க தான். எதனாலங்க? லக்னத்துக்கு பாக்கியாதிபதி அவரு. லக்னத்துக்கு பாக்கியாதிபதி அவர் தான் குரு பகவான். தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு பகவான். அவருக்கு நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும், கெடுக்கவே தெரியாது. குரு அப்படி என்பது நல்லதை மட்டும் உபதேசம் பண்ணவர். அவர் மனசுல கெடுதல் அப்படிங்கிறது இல்லவே இருக்காது. அதே மாதிரி குறிப்பு ஒண்ணுதான். தனுசு லக்னத்தினுடைய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வில்லு வச்சிருக்கும். தனுசு லக்னம் வில்லு அம்பு அப்படிங்கக்குள்ள அந்த வில்லுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது தெரியவே தெரியாது. ஒரே குறி, நம்ம சம்பாதிக்கிறோம், முன்னுக்கு வரும், எல்லாத்துக்கூடையும் பழகிடலாம். ஆனா அந்த தனுசு லக்னக்காரங்க கூட பழகிறது மட்டும் தனுசு ராசி தனுசு லக்னமா வந்துட்டா தனுசு ராசி தனுசு லக்னமாகவும் வரணும், ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்துடணும். அப்படி வந்துட்டோம்னா அவங்க கிட்ட பழகினீங்கன்னா எவ்வளவுதான் பழகினாலும் அவங்க காரியத்துல கண்ணாக இருப்பாங்க எப்பயுமே. நமக்கு என்ன அங்க கிடைக்கும், நமக்கு என்ன அங்க கிடைக்குங்கிற கண்ணும் கருசமாக இருக்கும். தனுசு லக்னம் தனுசு ராசி தான், ரெண்டும் ஒன்னா இருக்கணும். லக்னமும் ராசியும் ஒன்றுக்காக இருக்கணும். அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா நான் அவ்வளவு கருத்து கண்ணா இருப்பாங்க. தப்பு தவறு யாருக்கும் பண்ண மாட்டாங்க, வாழ்க்கையில மேன்மைக்கு வந்துருவாங்க. குரு பீடத்துல இருக்கவங்களுக்கு பூராமே இந்த தனுசு லக்னம் தனுசு ராசி வரும். குரு பீடம், நான் ஆசிரியரா இருக்கிறேன், மத தலைவரா இருக்கிறேன், குருமார்களா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பூரா இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் வந்துடும். தனுசு ராசிக்கு 4ஆம் அதிபதி குரு தன்னுடைய சுய வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கலாம். தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சிம்மம், சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கலாம். இந்த 2 பேரும் ஆட்சி பெற்றிருந்து திசை நடத்தும் திசை நடத்தக்குள்ள குரு தசை 16 வருஷம், சூரிய தசை 6 வருஷம் நடத்தும் காலத்தில் நல்ல வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்ல மேன்மையும் பிறந்ததுனால இருந்து இறுதி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் எடுப்பாங்க. அல்லது இந்த இடங்களில் இருக்கிற ஆட்சி பெற்றிருக்கிற கிரகத்தை குரு பார்த்திருந்தாலும் சரி, சூரியனை குரு பார்த்திருந்தாலும் சரி, சூரியனை குரு பார்த்திருந்தாலும் சரி, வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஒரு சிறப்பான ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு, அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் பூராவும் இவங்களுக்கு தன்னிச்சையாவே அமையும். 1000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா இவங்க தான் ஜெயிச்சிருவாங்க. இவங்க தான் தனுசு லக்னத்துக்கு 9ல குரு ஆட்சி, சூரியன் ஆட்சி. குரு பார்க்குறாரு 5வது பறவையா வேற எங்கேயாச்சும் இருந்து, 5, 7, 9 பறவையா வேற எங்கேயாச்சும் பார்க்குறாருன்னா அவங்க 1000 பேர்த்துல 5 பேர் இவங்க மாதிரி ஜாதகம் இருந்தால் அந்த 5 பேர் தான் அங்கே எழுதி பாஸ் பண்ணி முன்னுக்கு வந்துடுவாங்க.
அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இந்த அமைப்பெல்லாம் இந்த புக்கில் நம்ம வச்சிருக்கோம். விஷயத்துல ராஜயோகம் பெறும் 12 ராசிங்கிற புக்கில் வச்சிருக்கோம். அடுத்தது மகரம். அடுத்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி மேஷத்துல செவ்வாய் ஆட்சி. செவ்வாய் ஆட்சி. அடுத்தது 9ல கன்னி 9ஆம் இடம் கன்னி. கன்னியில புதன் ஆட்சி இருக்கும். அப்ப 4ஆம் இடத்துல செவ்வாய் சுயமா ஆட்சி பெற்றிருக்கிறதும் 9ல புதன் ஆட்சி பெற்றிருக்கிறதும் பிரமாதமான விஷயம். இவங்கள குரு பார்த்துருந்தாங்க. இவங்கள குரு எங்கேயாச்சும் இருந்து குரு பார்த்துருக்காங்க அல்லது குரு கூடியிருக்கு அப்படின்னா மெயின் இடத்துல இடம் வாங்குவாங்க. ஏன்னா உச்சமாகறதுனால அப்படி வந்துடும். ஆமாங்கள. மேசம் வந்து தலைமை படம் சரராசி. சரராசியத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்து அதை குரு பார்க்கறாரு அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க மெயின் ரோட்ல இடம் வாங்குவாங்க. சரம்னா மெயின் வீதியில கடை வீதியில இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க. அந்த செவ்வாய் தசை நடக்கும் காலத்தில் அவங்க அமோகமா சம்பாதிச்சு கிடுக்குன்னு வாழ்க்கையில தொட்ட பொருள் அனைத்தும் பொண்ணாகி மேன்மைக்கு வந்துடும். இந்த புதன் பகவான குரு எங்கேயாச்சும் இருந்து பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த புதன் தசை 17 வருஷமும் அவங்க வாழ்க்கையில பெருமட்டு வந்துருவாங்க. அப்ப 2 கிரகத்துல ஒரு கிரகமாச்சும் ஆட்சி பெற்றிருக்கணும். 2 கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும் விசேஷம். குரு பார்க்கறது விசேஷம். அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும். கும்ப லக்கணம். கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி ரிஷபத்துல சுக்கிர பகவான் ஆட்சி. சுக்கிரன் என்பது சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடியது. மனைவி வந்த பிற்பாடு சுக்கிரன் என்பது மனைவி. ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கனவுக்கு மனைவியும் மனைவிக்கு கனவு தான் சுக்கிரன். அதுதான் சுக்கிரம். அப்ப ஒருத்தர் சுகமா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கணும். ஒரு ஜாதகத்துல சுகமா இருக்கணும்னா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் சுகமா இருப்பார். ஆருக்கு எப்படி நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம காட்டுல நெல் விளையுது அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் மட்டுமே. 9 கிரகத்திலையுமே சுக்கிரனுக்கு மட்டும்தான், அதாவது ஜீவனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலை பரமேஸ்வரன் இருந்து அவர் பெற்றிருக்காரு. அப்படிங்குள்ள உயிரை செத்து போனவங்களை புழைக்க வைக்கிறது சுக்கிர பகவான் தான். அப்ப 4ஆம் அதிபதி கும்பலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறது. சுகமா இருந்து சம்பாதிச்சுட்டு போடுவான். கஷ்டப்படாத யாரா சம்பாதிச்சிருன்னா கும்பலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியில சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருக்கோம் நம்ம சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பாக்கியத்துல வந்து துலாத்துல வந்து சுக்கிரனும். இது பாருங்க, 4க்கும் சுக்கிரன் வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்துடுறாரு கும்பலக்கணத்துக்கு. அப்ப பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் நோவாத நோம்பி கும்பிட்றோம் யாருன்னா இந்த கும்ப லக்கணக்காரங்க தான். ஒண்ணு பாக்கியத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கணும் அல்லது 4ல சுக்கிரன் ஆட்சியா இருக்கணும். 2 கடத்துல ஒரு கடத்துல தான் சுக்கிரன் ஆட்சி வருவார். அப்படி இருக்கக்கூடியவரை குரு பார்த்துட்டால் இன்னும் யோகம். சுபர் பார்த்துட்டா இன்னும் யோகம். சுபர் கூடினால் யோகம். பாவர் கூடினாலோ பாவர் பார்த்தாலோ பாவர் காலில் அமர்ந்திருந்தாலோ தப்பு, சரிவு. அப்போ ஒரு ஜாதகத்துல எதோட கூடியிருக்காங்க எதோட சேர்ந்திருக்காங்கன்னு 3 கட்டம் இருக்கு. வெற்றி, சமம், சரிவு. இந்த 3 கட்டத்துல எதுல இருக்காருன்னு ஜோசியத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்ப இதுல வந்து கும்ப லக்கணத்துக்கு ரிஷபத்துல சுக்கிரனும் துலாலம் சுக்கிரனும் இருக்கிறது நல்ல யோகம். 4ல சுக்கிரன் இருந்துச்சுன்னா சுயமா அவங்க சம்பாரிச்சு முன்னுக்கு வந்துருவாங்க. 9ல சுக்கிரன் துலாந்தத்துல இருந்ததுன்னா அப்பா சம்பாரிச்சு இவரு முன்னுக்கு வந்து இவங்க அப்பாவும் முன்னுக்கு வந்துருவாரு. சுயமா சம்பாதிக்கிறது 4, அப்பாவும் சம்பாரிச்சு இவரும் சம்பாதிக்கிறது 9. இதுதான் கணக்கு. இறுதியா மீன லக்னம். ஆமாங்க. அடுத்தது 12வது லக்கணம் மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி மிதுனம். மிதுனத்துல புதன் ஆட்சி பெற்றிருக்கணும். விருட்சகம் செவ்வாய் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கணும் செவ்வாவில. அப்ப 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் அறிவால் அவங்க மேன்மைக்கு வந்துருவாங்க. தன்னுடைய சுய அறிவால, புதன் என்பது அறிவால் அவங்க மேன்மை வந்து அந்த 17 புதன் திசை புத்தியில இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, மேன்மைக்கு வர்றது, அது பூரா அவங்களுக்கு நடக்கும். 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி செவ்வாய் ஆட்சி. செவ்வாய் 9ஆம் அதிபதியில் ஆட்சி பெற்றிருந்தா பிறக்கக்கூடிய சொந்த வீட்டில் பிறப்பாங்க. அவங்க அப்பா சொத்து வாங்குவார், மேன்மைக்கு வருவார். 20-25 வயசுக்கு மேலே பையனும் சொத்து வாங்குவாங்க, மேன்மைக்கு வருவாங்க. இறுதி வரைக்கும் அன்புட்டு இருப்பாங்க. இந்த 2 கிரகத்தையும் குரு பார்த்தாலும் சரி அல்லது குரு கூடி இருந்தாலும் சரி, 2 கிரகத்தோட ஒரு கிரகத்தை கூடி இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சி பெற்றிருந்த குரு பார்த்தாலும் சரி, கூடி இருந்தாலும் சரி, அந்த திசை உங்களுக்கு ராஜயோகத்தை பண்ணி தரும். அப்ப மேஷ லக்கணம் முதல் மீன லக்கணம் வரை 12 லக்கணத்துக்கும்
யார் பிறப்புக்குள்ளேயே சொத்து வச்சிருப்பார், யார் இறுதி வரைக்கும் சொத்து வச்சிருப்பார், சுயமா சம்பாதிச்சு மேன்மைக்கு வரக்கூடிய ஜாதகமா, அல்லது அப்பா மூலியமா சம்பாதிச்சு மேன்மைக்கு அவரும் மேன்மைக்கு வந்து நம்மளையும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஜாதகமா, அப்படிங்கிற பல ரகசியங்களை இந்த புக்கில் உள்ளடக்கி வைத்திருக்கேன். இப்போ சொன்ன விஷயம் பூராமே சொன்ன விஷயம் மாதிரி இன்னும் 100 விஷயம் இந்த புக்குக்குள்ள இருக்கு. சொன்ன விஷயம் ஒரு லக்னத்துக்கு மட்டும்தான், மேசா லக்னத்துல இருந்து மீன லக்னத்துக்கு வரைக்கும் தான் அதில் சொல்லியிருக்கோம். ஆனா பல விஷயங்கள் அந்த புக்கில் உள்ளடக்கி இருக்கும். ராஜயோக வாஸ்து அப்படின்னு யூடியூப்ல போயிட்டு கூகுளில் போயிட்டு தட்டினீங்கன்னா அதில் அந்த புக்கினுடைய விலாவரி எல்லாம் வச்சிருக்கும். அப்போ அந்த புக்கினுடைய விலாவரி என்னன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு யோகம் உள்ளதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த புக் வாங்கி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிறப்பாக ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். வணக்கம்.